டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ மூலியமாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிடிஎஃப்பில் போட்டிருக்கு. அதாவது இன்ஆக்டிவ் டோனர் வந்து ஒரு நபரை டைரெக்டாக இன்வைட் பண்ணாலும் இன்வைட் டொனேஷன் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணாமல் ஒரு நம்பர் ரெஃபரல் பண்ணாமல் அதுக்கு உண்டான இன்வைட் டொனேஷன் வந்திருக்கு. ஆனால் அப்கிரேட் ஆகும்போது இந்த விஷயங்கள் வந்து நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காட்டக்கூடிய இந்த ஒரு ஐடி, இந்த ஐடி பார்த்தீங்க அப்படின்னா விதை திவ்யா அப்படிங்கிற பேரில் இருக்குது. இது என்னுடைய சாம் ஐடியில் இது ஒரு ஐடி. இந்த ஐடியை பொறுத்தளவு வந்து ஆக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் 1 வந்து ஆக்டிவில் இருக்குது, ஸ்பேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவ். இப்போ ஸ்பேஸ் 2னா அப்கிரேட் ஆகலை. இப்போ அப்கிரேட் ஆகலை அப்படின்னா இதை பொறுத்தளவு வந்து இப்போ டோட்டலாக அப்கிரேட் வேலெட்டில் ஒரு $200 இருக்குது. இப்போ இது கூட வந்து இன்னொரு $50 வந்ததுன்னா டோட்டலாக $250 ஆகும். இது வந்தது அப்படின்னா ஸ்பேஸ் 2ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிரும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், சரிங்களா? ஓகே. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியோடைய டைரக்ட் ரெஃபரலில் டோட்டலாக வந்து 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேரில் வந்து 8ஆவதாக இருக்குது பாருங்கள், இந்த விஜயா அப்படிங்கிற நேமில் இருக்குது பாருங்கள். இந்த ஐடியை பொறுத்தளவு வந்து ஆக்டிவ் ஐடி. இந்த ஐடி வந்து இப்போ ஸ்பேஸ் 2க்கு வந்து அப்கிரேட் ஆயாச்சு. இப்போ இந்த ஐடி ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் ஆயாச்சு. இதனுடைய ஸ்பான்சர் விதை திவ்யா வந்து இன்னும் ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் ஆகலை. ஆனால் இதோட இன்வைட் டொனேஷன் வந்து இது விதை திவ்யாவுக்கு தானே வரணும், இதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரூஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே. இப்போ இந்த ஐடியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் டொனேஷனில் நம்ம போயிட்டு பார்க்குறோம். இப்போ வந்து ஸ்பேஸ் 1 பொறுத்தளவு நம்ம இன்வைட் டொனேஷன் வந்து $10 வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இன்வைட் டொனேஷன் $10 நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் வந்துட்டுருக்கு. அதே போல் வந்து ஸ்பேஸ் 2வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 அப்கிரேட் ஆகுது. 250 அப்கிரேட் ஆகும்போது அதனுடைய இன்வைட் டொனேஷன் $50 அதனுடைய ஸ்பான்சருக்கு போகணும். அப்போ இந்த ஐடியை பொறுத்தளவு இன்னும் ஸ்பேஸ் 2க்கு அப்கிரேட் ஆகலை. ஆனால் இந்த விஜயா அப்படிங்கிற இந்த ஐடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 28. இப்போ இன்றைக்கி டேட்டில் வந்து இது அப்கிரேட் ஆகியிருக்கு. இப்போ இது அப்கிரேட் ஆனது இதனுடைய இன்வைட் டொனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதை திவ்யாங்கிற அந்த ஐடிக்கு வந்து $50 வந்து போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே நம்ம ஒரு நபரை வாய்ப்பு கொடுத்துட்டோம். அவர் வந்து நமக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணுறாரு, டீம் ரெடி பண்ணுறாரு, நம்ம மூலியமாக வந்து நம்ம ஸ்பேஸ் 2க்கு போகலை. ஆனால் வந்த ஒரு நபர் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி அவர் ஸ்பேஸ் 2க்கு போனாலுமே அதனோட இன்வைட் டொனேஷனுங்கிறது யார் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணாரோ அந்த நபருக்கு 100% வருங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். இதில் மட்டும் கிடையாது, ஸ்பேஸ் 3, ஸ்பேஸ் 4, ஸ்பேஸ் 5 எல்லாத்துலேயுமே நம்ம இன்வைட் பண்ண நபர் நம்ம ஐடி அப்கிரேட் ஆகாமல் இருந்தாலும் அவர் ஆக்டிவாக ஒர்க் பண்ணி முன்னாடி போனார் அப்படின்னா அதனோட இன்வைட் டொனேஷன் 100% நமக்கு வரும். அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து இந்த ஒரு ப்ரூஃபை நம்ம இதை வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ மூலியமாக நம்ம டைரெக்டாக ரெஃபரல் பண்ண நபர் நம்ம அடுத்த அப்கிரேடுக்கு போகலாம் அப்படின்னாலும் அவங்களோட இன்கம் நமக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தகவலோட இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.